தொகுதியுடைய ஒவ்வொரு தெருவையும், ஒவ்வொரு வீட்டையும், ஒவ்வொரு வாக்காளரையும் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை வந்து பார்க்கிறவர், மக்களை வந்து பார்க்கிறவர் கிடையாது. அவர் வருடம் முழுக்க உங்களோட பயணிக்கக்கூடியவர். உங்களுடைய சுக துக்க நிகழ்ச்சி எத்தனையிலும் பங்கேற்று உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவணும்னு கிட்டத்தட்ட 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவர், களத்தில் நிற்கக்கூடியவர் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். என்கிட்டயா இருந்தாலும் தலைவர்கிட்டையும் உரிமையோட பேசி இந்த தொகுதிக்கு, இந்த பகுதிக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் கோரிக்கை, அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத அந்த ட்ரிக்கு தெரிஞ்சவர் தான் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள். என்ன அடிக்கடி இந்த பகுதிக்கு வர வச்சு இந்த பகுதியிலேயே பல்வேறு நிகழ்ச்சிகளில் இந்த கடைசி ஒரு வருஷத்துல மட்டும் பல்வேறு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார். எனவே அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களை உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? இந்த 5 வருஷம் ஒரு உரிமையோட கேட்கறேன்ல, மீண்டும் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, மீண்டும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு ஏன் உரிமையோட கேட்கறோம்னா, இந்த பகுதிக்கு அவ்வளவு திட்டங்களை, அவ்வளவு வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு கொடுத்துருக்கிறார். என்னென்ன பண்ணியிருக்கிறோம்? உதாரணத்திற்கு சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். 66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கத்தில் சப் அர்பன் ஹாஸ்பிட்டல், அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனா அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷோடைய முயற்சி. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரை அணை ஏரி பகுதியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு இன்னைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல இந்த 2 மண்டலங்களில் 1283 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்கல் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்திருக்கு. பல்லாவரம், துரைப்பாக்கம், ரேடியல் ரோடு, OMR ECR இணைப்பு சாலையில, KK சாலை, செம்மொழி சாலையில இன்னைக்கு பெரும் மூடு மழை நீர் கால்வாய் பணி நடந்துட்டு இருக்கு. 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி, மெட்ரோ ட்ரெயின் பணிகள், இப்படி பல்வேறு பணிகளை நடத்தி கொடுத்துருக்கிறோம். கண்ணகி நகர், எழில்நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய இடங்களில் பூங்காக்கள், பார்க்கு, விளையாட்டு திடல், நூலகம், சமுதாய நலக்கூடம், சின்டெக்ஸ் டேக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர், செம்மொழி சாலை, பெருங்குடி, துரைப்பாக்கம் பகுதிகளில் சுங்கச்சாவடிகள், டோல் பூத்து அகற்றப்பட்டிருக்கு. இவ்வளவு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா? இந்த தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபாய். இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமா மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகையா 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. மகளிர்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளவு ஷார்ப்பு? மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை எடுத்துட்டு போறாங்கன்னு மகளிர் அவ்வளவு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி வர்ற 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில முதல் பேரு அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் பேரு, பக்கத்துல உதயசூரிய சின்னம், அதுல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். எப்படி வாக்கு பெட்டியில முதல் இடமோ அதே மாதிரி 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இடத்துல அண்ணன் அரவிந்த் ரமேஷ் பேர் இருக்கணும். சில வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு, அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்ச உடனே 1000 ரூபாய் இல்ல, அது 2000 ரூபாய் உயர்த்தி தரேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்காரு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல, 1500 ரூபாய் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம்.
அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திட்டம் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே அனைத்து மகளுடைய கைகள்லையும் முதலமைச்சர் அவர்கள் 8000 ரூபாய் முதலமைச்சர் உங்க பொறுப்பிலே ஒப்படைச்சிருக்காரு. வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைங்கிறத மகளிர் நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தலைவர் தான் ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சர் வரப்போவது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு வாக்களிச்சு இந்த முறை சட்டமன்றத்துக்கு நீங்க அனுப்புற செய்வீங்களா? இன்னைக்கு தேதி 20, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 2 நாட்கள் நம்ம பிரச்சாரம் பண்ணலாம், பைக் வச்சே பிரச்சாரம் பண்ணலாம். நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் அடுத்த 2 நாட்கள் உங்களுடைய பகுதியில், உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய தெருக்கல்ல யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க அத்தனை பேர்கிட்டையும் உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. கடந்த 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் நம்முடைய தலைவர் செஞ்சிருக்கிறாரு, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு.